வணக்கம். இன்றைக்கி சொடுக்கு தக்காளி குழம்பு செய்யலாங்க. சொடுக்கு தக்காளியுடைய நன்மைகளை நான் ஷார்ட்ஸில் போடுறேன். இந்த சொடுக்கு தக்காளியை பற்றி நிறைய பேருக்கு தெரில. இதில் அவ்வளோ ஒரு மருத்துவ குணங்கள் இருக்குங்க. ஸோ இன்றைக்கி இதை பறித்து ஒரு சம்மல் பண்ணிடலாம். நாங்கள் இதை அடிக்கடி செய்வோம். இது எங்கள் தோட்டத்திலே இருக்குது. இதை வந்து ஃபுல்லாக பறிச்சுட்டு இதை எப்படி செய்கிறது அப்படின்றதையும் இதோட நன்மைகளை வந்து நான் ஷார்ட்ஸ்லேயும் போடுறேங்க. பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதை பாருங்கள், இதுதான் சொடுக்கு தக்காளி. இது வந்து வெளிநாட்டில் ரொம்ப விலை போகிற ஒரு காய். இதுக்குள்ளே வந்து குட்டியாக தக்காளி மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ இதை ஃபுல்லாக பறித்து எடுத்துடலாம். பறித்த எல்லா சொடுக்கு தக்காளியும் இப்போ உரித்து எடுத்துக்கலாங்க. உள்ள தக்காளி மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், உரிச்சா உள்ளே இந்த மாதிரி தக்காளி மாதிரி இருக்கும் சின்னதாக. இது வந்து குட்டி பெருசு எல்லாமே மொத்தமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், உரிச்சா இதுக்குள்ளே தக்காளி மாதிரி ஒரு சின்னதாக ஒன்று இருக்கும். இது பெருசு சின்னது எல்லாத்தையுமே பறிச்சு எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நன்மை தான். இப்போ இதை வந்து எல்லாத்தையும் நான் பிரித்து எடுத்துக்கிறேன். இதை வந்து நம்ம ஒரு இதில் போட்டு நசுக்கி எடுத்துக்கணும். ஏன்னா இது எண்ணெயில் போட்டு வறுக்கும்போது வெடிக்கும். ஸோ அதனால் சும்மா இடிச்சுக்கலாம். நம்ம வந்து சுண்டைக்காவை எப்படி இடிப்போமோ அந்த மாதிரி இடிச்சுக்கணும். பட் விதைகளை நீக்கக்கூடாது. இந்த விதைகள் ரொம்ப முக்கியம். சும்மா ஜஸ்ட் இடிச்சுக்கணும், ஏன்னா வெடிக்காமல் இருக்கிறதுக்காக. அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க, உரிச்சு எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், சுண்டக்காய் சைஸில் இருக்குது இல்லைங்களா? இப்போ இதை வந்து நம்ம பூண்டெல்லாம் நசுக்குவோம் இல்லையா, அதில் வச்சு லைட்டாக நசுக்கி விட்டுருங்க. இதெல்லாம் கொஞ்சம் உடஞ்சிரும். பட் இந்த விதைகளை துளி கூட வீணாக்காதீங்க. இந்த விதைகள் ரொம்ப மெயின் நமக்கு. சுண்டைக்காயில் வந்து நம்ம விதைகளை நீக்கிட்டு செய்வோம். பட் இதில் அப்படி கிடையாது. நான் இதெல்லாம் ஃபுல்லாக நசுக்கி வச்சுட்டு நசுக்கி இதை எப்படி செய்யணும் நான் காட்டுறேங்க. அவ்வளோதாங்க, ஃபுல்லாக நான் நசுக்கி எடுத்துட்டேன். இப்போ இதை செய்முறையும் இதனுடைய நன்மைகளையும் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. நான் சொடுக்கு தக்காளியை வந்து நசுக்கி வச்சுக்கிட்டேங்க. அடுத்து வந்து வெங்காயம், தக்காளி தேவையான அளவுக்கு நறுக்கி வச்சுக்கிட்டேன். கருவேப்பிலை, பூண்டு நசுக்கி வச்சுக்கிட்டேங்க. தேவையான அளவுக்கு புளியும் ஊற வச்சுருக்கேன். இப்போ புளியை கரைச்சி அதில் மிளகாத்தூளும் உப்பும் போட்டு கரைச்சி பக்கத்தில் வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கிறேங்க. தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கிறேங்க. எனக்கு எங்கள் வீட்டில் உப்பெல்லாம் கையளவு தாங்க. அவ்வளோதாங்க, புளி தண்ணி கரைச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சு வேலையை ஆரம்பிச்சிடலாம். இப்போ கடாய் வச்சாச்சுங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டேன். இந்த சொடுக்கு தக்காளி நசுக்கி வச்சதை எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாங்க. இதில் இருக்கிற ஒரு விதையை கூட வீணாக்காதீங்க. இது அவ்வளோ நல்லது உடம்புக்கு. இதில் இருக்கிற நன்மைகளை சொல்கிறேங்க. அவ்வளோதாங்க, இதை வதக்கியாச்சு. இதை அப்படியே எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதிலையே வந்து நீங்கள் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். ரொம்ப வெடிக்கிடுங்க. நீங்கள் செய்யும்போது பார்த்து செய்யுங்க. 2 குழி கரண்டி அளவுக்கு நான் எண்ணெய் விட்டுக்கிறேங்க. விட்டாச்சு. இப்போது தேவையான அளவுக்கு கடுகு போட்டுக்கிறேங்க. பொரியட்டும். கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். பொரியட்டும். கூடவே நறுக்கி வச்ச வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு எல்லாமே நான் போட்டுக்கிட்டேன். இது வதங்கட்டும். அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாங்க. நல்லா வதங்கட்டும். இப்போது சொடுக்கு தக்காளியும் சேர்த்துக்கலாங்க. வதக்கி வச்ச சொடுக்கு தக்காளியை. தக்காளி வதங்கிறதுக்குள்ளே இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாங்க. 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் பெருஞ்சீரகம், கடலைப்பருப்பு, இதில் தனியா இதெல்லாம் வச்சுருக்கேங்க. இதை லைட்டாக வறுத்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி இதை பொடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வறுத்து பொடி பண்ணது ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்து கரைச்சி வச்ச புளி கரைசலை இதில் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான், இது கொதிக்கட்டுங்க. ஃபைனல் டச்சாக இந்த பவுடர் கலந்துக்கலாம். நம்ம பொடி பண்ணி வச்ச பவுடரை கலந்துக்கலாம். ஃபைனலாக தேங்காய் அரைச்சும் சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இது கொதிக்கிறதுக்குள்ளே இதில் இருக்கிற நன்மைகளை நான் சொல்கிறேங்க.
இந்த சொடுக்கு தக்காளியோட நன்மைகள் சொல்லிடுறேங்க. இந்த சொடுக்கு தக்காளி வந்து கண் பார்வைக்கு ரொம்பவே நல்லதுங்க, கண் ஆரோக்கியத்துக்கு. அது மட்டும் இல்லைங்க, இதில் விட்டமின் ஏ இருக்குங்க, பொட்டாசியம், பாஸ்பரஸ், கால்சியம், மெக்னீஷியம் இதெல்லாம் இருக்குங்க. அதில் விட்டமின் சி இருக்குது, விட்டமின் பி இருக்குங்க, புரோட்டீன் இருக்குங்க. அதனால இது ரத்த சோகையை சரி பண்ணுதுங்க, ரத்த சுத்தத்தை கொடுக்குது. அது மட்டும் இல்லை, கல்லீரலை சுத்தப்படுத்தி உங்களுக்கு கல்லீரலை புதுப்பிச்சு தருதுங்க. அது மட்டும் இல்லை, இதில் B2 B6 இருக்குங்க, நரம்பு மண்டலத்துக்கு ரொம்பவே இது உதவியா இருக்குது. உங்களுடைய கீழ்வாத நோய்க்கெல்லாம் இது ஒரு பெரிய மருந்தா இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, இது மூளை செயல்பாட்டுக்கு இது உதவுது. அப்புறம் நினைவாற்றல் உங்களுக்கு கொடுக்குது, கண் பார்வையை கொடுக்குதுங்க. அது மட்டும் இல்லை, ஞாபக சக்தி அதிகரிக்குது, பிபியை கண்ட்ரோல் கொண்டு வருதுங்க. அண்ட் இதயத்தை சீராக்குது, கெட்ட கொழுப்புல இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்குது, குடலை சுத்தம் பண்ணுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு வந்து என்ன சொல்றது, இது பல பிரச்சனைக்கு இது உதவியா இருக்குதுங்க. எலும்பை வலுவடை செய்துங்க, செரிமான பிரச்சனை தருதுங்க. இதுல இவ்வளோ நன்மைகள் இருக்கு. இந்த பழத்தை பத்தி, இந்த காயை பத்தி யாருக்குமே தெரிய மாட்டேங்குதுங்க. இது உங்க வீட்டுல தப்பி தவறி உங்க தோட்டத்துல வளர்ந்துருந்தா இதை வீணாக்காதீங்க, இதை பயன்படுத்திக்கோங்க. எங்க வீட்டுல இது மல்லி செடியோடு சேர்ந்தே வளர்ந்துருந்தது. ஸோ நான் இதனுடைய நன்மைகளை தெரிஞ்சுக்கிட்டு கண்டினியூஸா இப்போ வீக்லி ஒன்ஸ் நான் எங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு இதை கொடுத்துட்டு இருக்கேன். இந்த குழம்பு அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும். இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிச்சு சுண்டி வரும்போது நான் பொடி பண்ணி வச்ச இந்த பவுடரை இதில் கலந்துட்டு தேங்காவையும் அரைச்சி இதில் ஊற்றிடுவேங்க. திக்காக கிரேவி மாதிரி வரும். இதுக்கு பேர் ஒரு சொடுக்கு தக்காளி சம்மல். இதை சாப்பிட்டு பாருங்கள், வேற லெவலில் இருக்கும். இதை வந்து நீங்கள் சாதத்துக்கும் சாப்பிட்லாம், டிஃபனுக்கும் சாப்பிட்லாம். அமேசிங்கான ஒரு சாப்பாடு. இதை என் பசங்க இதை கடாயை கூட விட்டு வைக்க மாட்டாங்க, அவ்வளோ பிடிக்கும். அப்படி தொடச்சி எடுத்து சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும், அவ்வளோ ஒரு ஹெல்த் பெனிஃபிட். ஸோ ஆரோக்கியமாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. உங்களுக்கு இதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது பற்றின நன்மைகள் அடைஞ்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அவ்வளோதாங்க, குழம்பு சுண்டி வந்துருச்சு. இப்போது நம்ம பொடி பண்ணி வச்ச இந்த பவுடரை சேர்த்துக்கலாம், இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும், ப்ளஸ் காரம் எல்லாம் சேர்ந்துக்கும். இதில் தனியா எல்லாம் போட்டிருக்கோம் நம்ம. இது திக்காகட்டும். இதுக்குள்ளேயே அரைச்சி வச்ச தேங்காய் விழுதையும் இதில் சேர்த்துக்கலாங்க. பாருங்க, அப்படியே திக்காயிடுச்சு குழம்பு. இப்போ இதில் அரைச்சி வச்ச தேங்காய் விழுதையும் சேர்த்து ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடலாங்க. இதை சாப்பிட்டு பார்த்துட்டு இதெல்லாம் கிடைக்கிற நன்மைகளையும் இதனோட டேஸ்ட்டையும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.